Realme 3 Pro இந்த ஃபோனுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. ஃபைனலா இந்த ஃபோனை நம்ம வாங்கியாச்சு. இது ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது. உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் காசு போட்டு வாங்கின ஒரு ரீட்டெயில் யூனிட் தான். இத்தனைக்கு இது எனக்கு ஆன்லைன்ல கிடைக்கல, ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன். உங்களில் யாராவது ஆன்லைன்ல ட்ரை பண்ணி கிடைக்கல, ஆஃப்லைன்ல வாங்கணும் அப்படின்னா அந்த ஷாப்போட டீட்டெயில் இங்கே கொடுக்குறேன். கான்டாக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனை ஒரு சில நாட்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வர இந்த ஃபோனில் என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து இதோட பாக்ஸ் குள்ளே இருக்கு. அதாங்க எப்பயும் போல இதோட அன்பாக்சிங்கும் சேர்த்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ்ஸே பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த Realme 3 Pro ஃபோன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேர் Realme மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Realme 3 Proவோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். முன்பக்கத்தில் பார்த்தோம்னா Realme 3 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல ஒரு Realme பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த TPU கேஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்ல கிரிப்பாக இருக்குது. தனியாக கேஸ் வாங்கணும் அப்படின்ற தேவை கிடையாது, இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் பார்த்தோம்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை வெளியே எடுக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணலாம், இந்த ஃபோனை ஆன் பண்ணிட்டு ஓரமாக வைக்கலாம். இதை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸ்குள்ளே இன்னும் சில ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பேசலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தோம்னா ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. என்னதான் மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்தாலும் பாக்ஸ் குள்ளரவே 20 வாட்ஸ் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது யாருமே பாக்ஸ்குள்ளே கொடுக்கறது இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலும் சார்ஜரையும் பாக்ஸ்குள்ளே கொடுக்கறது இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுலேயும் கிட்டத்தட்ட 80 நிமிஷத்தில் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த Realme 3 Pro ஃபோன் பற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோனோட மெயின் ஃபீச்சர் இல்லை செல்லிங் பாயிண்ட் எது வேணால் சொல்லிக்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்கிறது கேமராஸ். அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பேக் சைடில் பார்த்தோம்னா டூயல் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன இதுல கொடுத்திருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா OnePlus 60 ஓட அதே சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 16 மெகா பிக்சல் f1.7 அப்பர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார் பார்த்தோம்னா Sony IMX 519 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே சென்சார் தான் OnePlus 60 லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 40000 ரூபாய் மொபைல்ல இருக்க ஒரு சென்சாரை 14000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். கீழ பார்த்தோம்னா ஒரு 5 மெகா பிக்சல் f2.4 அப்பர்ச்சர் சைஸ்ல ஒரு செகண்டரி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா ஹார்ட்வேரை பொறுத்தவரை சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ இந்த கேமராஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படினா போட்டோஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, டீடைலா இருக்கு. 64 மெகா பிக்சல் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க, அல்ட்ரா HD மோட். இதை எனேபிள் பண்ணி போட்டோ எடுக்கிறப்ப டீடைலா தெரியுது. இத வேணும் அப்படினா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்ல அப்படினா 16 மெகா பிக்சல்ல எடுத்துக்கலாம். இது ஒரிஜினல் 64 மெகா பிக்சல் கிடையாது. ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி 64 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் அதிகமா தெரியும். வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, 4K வரையும் சப்போர்ட் பண்ணும். ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க 960 fps ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா 960 fps ல நம்ம ஸ்லோ மோஷன்ல ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அது 10 செகண்ட் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு எலாபரேட் பண்ணி காமிக்குது. சோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் அப்படின்ற மாதிரி டியூரேஷன் கொடுத்திருக்கலாம். அதை பண்ணாம விட்டுட்டாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சும்மா 960 fps நானும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் கடுப்பா தான் வரும். அதே மாதிரி தான் எனக்கும் கடுப்பா இருந்துச்சு. ஆனா ஸ்லோ மோஷன் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, டியூரேஷன் கம்மியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அது போக குரோமோ பூஸ்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்றப்ப நம்ம போட்டோல இருக்க கலர்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி கொடுக்குது. போட்டோஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல லைட்டிங்ல. ஆனா எங்க திணறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ லைட்ல. சோ இந்த கேமரா ஆப்பே பார்த்தோம்னா நிறைய இடங்கள் லாக் இருக்கு, ஷட்டர் ஸ்பீட் வந்து ஸ்லோவா இருக்கு. இந்த கேமரா ஆப் பார்க்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கு. சோ லோ லைட்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ நாய்ஸ் தெரியுது, போட்டோஸே ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்போ உங்களுக்கே தெரியும். இந்த கேமராவோட ஹார்ட்வேர் ஒரு சூப்பரான ஹார்ட்வேர், ஆனா அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் கேமரா ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா போட்டோஸோட அவுட்புட் இன்னும் சூப்பரா இருக்கும். அதற்கேற்ற அவுட்புட் கிடைக்கல. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கூகுள் கேமரா ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்றப்ப போட்டோஸ் இன்னும் பெட்டரா கிடைக்குது. இதுல ஆல்ரெடி கேமரா டு API எனேபிள் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் APK டவுன்லோட் பண்ணி கூகுள் கேமரா ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். சோ கூகுள் கேமரா ஆப்ல கூட ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஓன் கேமரா ஆப் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. அது லோ லைட்ஸ்ல ரொம்ப மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய லாக்ஸ் இருக்கு. இதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். அண்ட் இந்த கேமரா பக்கத்துல பார்த்தோம்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சு. எந்த இடத்துலயுமே லாக் இல்ல. நான் யூஸ் பண்றப்ப எந்த இடத்துலயுமே குறை சொல்ல முடியல. சோ ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் சூப்பரா ஒர்க் ஆகுது. சோ இது கூடவே ஃபேஸ் அன்லாக் இந்த போன்ல அவைலபிளா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்
அன்லாக்கை பொறுத்தவரை ஒரு 70 to 80% தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுவுமே ஒரு நல்ல லைட்டிங்கில் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறப்ப நல்லா அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. ஆனால் மீதி இருக்க அந்த 20% பார்த்தோம்னா லோ லைட்ஸில் திணறுது, சில நேரங்களில் அன்லாக்கே பண்ண மாட்டேங்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் ஓரளவு அங்கங்கே வந்து தடுமாற தான் செய்யுது. அண்ட் அந்த கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது எல்லாத்தையுமே சேர்த்து பேக் சைடை ஃபுல்லாக பாருங்களேன். பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் பாடி மாதிரி இருக்கா, நல்ல பல ஒரு கிரேடியன்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக் பாடி, ஒரு பிளாஸ்டிக் பாடியை பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த கிரேடியன் பேக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தென் அப்படியே ஃபோனை திருப்பி பார்த்தோம்னா 6.3 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட நம்மளுக்கு வருது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு ஓரளவு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி இருக்குது. கீழே பார்த்தோம்னா கொஞ்சோன்னு சின்ன தெரியுது, மேலே பார்த்தோம்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நான் யூஸ் பண்ண வர இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இடங்களில் யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் வியூவிங் ஆங்கிலும் பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பரா பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டியில எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பார்த்தோம்னா ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இதுல 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க f2.0 அப்பச்சர் சைஸ்ல. இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஒரு நல்ல லைட்டிங்ல அவுட்டோர்ல செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா செல்ஃபிஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டீடைல்ஸும் நல்லாவே தெரியுது. போர்ட்ரேட்ல செல்ஃபி எடுத்துக்க முடியும். 1080 பிக்சல்ஸ் வரையும் செல்ஃபில வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே லைட்டிங்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா இதுவும் எங்க திணறுது அப்படின்னு பார்த்தோம்னா லோ லைட் அப்படின்னு வர்றப்ப 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் நாய்ஸ் தெரிய தான் செய்யுது. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சார் நல்லா தான் கொடுத்துருக்காங்க முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டுலையுமே. ஆனால் இந்த கேமரா ஆப் தான் ரொம்ப குவாலிட்டியை வந்து இப்படி பண்ணி தருது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கேமரா ஆப் ரொம்ப மொக்கையாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத அப்போவே சொல்லிட்டேன். கூகுள் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட்லாம் கிடைக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல கேமரா ஹார்ட்வேர் கொடுத்துட்டு சாஃப்ட்வேரில் இப்படி மொக்க பண்ணுறப்ப யாராக இருந்தாலும் கடுப்பு வரும். ஸோ சீக்கிரமே ஒரு அப்டேட் கொடுத்து இந்த கேமரால இருக்க பக் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவுட்புட்டும் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் கேமரா ஆப் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அஸ் எ யூஸரா எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு இந்த கேமரா ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். தென் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பார்த்தோம்னா Snapdragon 710 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர்ல எந்த குறையுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங் என்ன பண்ணாலும் நல்ல ஃபாஸ்டா இருக்கு. கேமிங்ல எல்லா ஹையர் எண்ட் கேமும் நல்ல கிராஃபிக்ஸ்ல விளையாட முடியுது. ரொம்ப நேரம் விளையாண்டாலும் எந்த லாகும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இந்த ப்ராசஸர்ல. ஆனா கண்டினியூஸா கேம் விளையாடுறோம், ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்றோம் அப்படின்னா போன் ஹீட் ஆக தான் செய்யுது. அந்த ஹீட் நம்ம கையில நல்லாவே தெரியுது. அண்ட் அது போக இந்த போன்ல மேக்ஸிமம் எல்லா சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ரெட்மி மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் மட்டும் கொடுக்கல, மிச்சபடி எல்லா சென்சாருமே இதுல அவைலபிளா இருக்கு. அண்ட் ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கு. 6GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் இருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற மொத்தம் 3 வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி வேணும் அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 சிம் கார்டுலையும் நம்மளுக்கு டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ மெமரி கார்டு பார்த்தோம் அப்படின்னா அப் டு 256GB வரையும் உங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் கால் குவாலிட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா கால் குவாலிட்டியில எந்த குறையும் சொல்ல முடியாது. கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. அவங்க பேசுறதும் நல்லா கேட்குறது, நம்ம பேசுறதும் நல்லா கேட்குது. ஸோ கால் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா லவுடா இருக்கு. மிச்சபடி சிறப்பா இந்த ஸ்பீக்கர்ல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. தென் இந்த Snapdragon 710 ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா கலர் OS 6 மேல Android 9.0 பை கொடுத்திருக்காங்க. Android 9.0 பை அப்படின்றது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இல்லைன்னு சொல்ல. கலர் OS பார்க்கிறதுக்கு இன்னுமே ஒரு சைனா OS மாதிரியே ஃபீல் கொடுக்குது. பழைய OS ரொம்ப சைனா மாதிரி இருக்கும். இது ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் அந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கிறதுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. ஒரு ஆப்பிள் OS சைனாக்காரன் டெவலப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த OS பார்க்கிறதுக்கு இருக்கு. இருந்தாலும் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஐகானை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்மூத்தா இருக்கு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. நல்ல ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கு. எந்த இடத்துலயும் லாக் இல்ல. பார்க்கிறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு இந்த OS. அண்ட் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற பேட்டரி பார்த்தோம்னா 4045 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய பேட்டரி தான். இதுல ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு, ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாருமே டைப் C கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. அது என்ன பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் குள்ளரவே 20 வாட்ஸ் ஊக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜிங்கை பொறுத்தவரை ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதும். ஒரு 2 PUBG கேமை நம்மளால ஃபுல்லா விளையாட முடியும். அதே மாதிரி ஒரு ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா 80 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துல ஃபோன் ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். அவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜ் பண்ற 20 வாட் சார்ஜர் ஊக் சார்ஜரை பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க. இதுவரை யாருமே கொடுக்கல. ரெட்மி நோட் 7 ப்ரோலயே பார்த்தீங்க அப்படின்னா
Qualcomm குவிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த சார்ஜர் இந்தியால அவைலபிள் கிடையாது, அவங்களும் விக்கிறது கிடையாது. ஆனா இவங்க எவ்வளவோ பெட்டர் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளரவே கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு ஹெவி யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா தாங்குது, லைட் யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் தாங்குது. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த போனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதோட பெஸ்ட் ஃபீச்சர்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த போனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லாவே இல்லை, எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேமரா ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, பேசிக்கான கேமரா ஆப் மாதிரியே இருக்கு. ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கு, அதே மாதிரி ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க 960 fpsல, ஆனால் டியூரேஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோ லைட்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய திணறுது. இது ஒரு செம்மையான ஹார்ட்வேர், ஆனால் அந்த ஹார்ட்வேர் கத்த அவுட்புட்டை இந்த கேமரா ஆப் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது இதோட பில்ட் அண்ட் குவாலிட்டி, இதோட டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் இல்லை. பில்ட் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை கையில் எடுக்கிறப்ப அந்த ஃபீல் கிடைக்கல. சில ஃபோனை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஓகே சூப்பராக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபோனை கையில் எடுக்கிறப்ப ஷோரூம்லாம் வச்சிருப்பாங்களா டம்மி மொபைல், அந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ பில்ட் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு நார்மலாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பேக்கை பில்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஆப்போசிட் கம்பெனி ரெட்மி நோட் 7 ப்ரோல பார்த்தோம்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு சஜஷன் தான். அண்ட் கடைசியா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், இது பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது, நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, டைப் சி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் தான். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாருமே டைப் சி கொடுக்குறாங்க, இவங்க மட்டும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது. என்னடா டைப் சின்ற மைக்ரோ யூஎஸ்பின்ற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இதனால என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்னாப்டிராகன் 710 கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல கேமரா இருக்கு, 4000 mAh பேட்டரி, ஊக் 3.0 சப்போர்ட் சார்ஜ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB வேரியன்ட் 14,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க, 6GB 64GB அப்படின்னு இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அதை 16,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க, 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்னு இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அதை 17,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த மாதிரி 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. இது மூணுமே ஃபிளாஷ் சேல்ல மட்டும் தான் சேல் பண்றாங்க. இந்த போனை ஆப்போசிட் டு ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ரெண்டுமே அதே பிரைஸுக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. உங்கள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கவா இல்ல ரியல்மி 3 ப்ரோ வாங்கவா அப்படின்ற டவுட். இதற்கான வீடியோ சீக்கிரமே வரும். இருந்தாலும் சிம்பிளா சொல்றது அப்படின்னா உங்களுக்கு எந்த போன் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இந்த 14,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்ல இந்த ரெண்டு போன் அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஈக்குவலா தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ உங்களுக்கு ரெட்மி நோட் 7 ப்ரோ கிடைச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. ஃபிளாஷ் சேல்ல கிடைக்கல ப்ரோ, இல்ல ரியல்மி 3 ப்ரோ தான் கிடைக்குது அப்படின்னா ரியல்மி 3 ப்ரோ வாங்கிக்கோங்க. ரெண்டுத்துலயும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இந்த ரெண்டு போன்லயுமே இருக்கு. 14,000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு போன்ல எது கிடைச்சாலுமே வாங்கிக்கோங்க, ரெண்டுமே ஒர்த்து தான். இப்போ இந்த வீடியோல பார்த்தோம்னா ரியல்மி 3 ப்ரோ வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்த 14,000 ரூபாய் 16,000 ரூபாய் 17,000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இருக்க பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னா இது ரெண்டு மட்டும் தான். இந்த ரெண்டுல எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அப்படின்றதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த ரியல்மி 3 ப்ரோ பற்றி நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, என்னெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்றத ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ரியல்மி 3 ப்ரோ ஃபோனை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஃப்ளாஷ் சேல்ல வாங்குனீங்களா? அப்படி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஏதாவது மிஸ் பண்ண அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை நான் பின்னும் பண்ணி வைக்கிறேன், நம்மளோட யூசர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? 14,000 ரூபாய் 16,000 ரூபாய் 17,000 ரூபாய் அதுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ ரியல்மிலாம் வேஸ்ட், எப்பயுமே ரெட்மி தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரியல்மி 3 ப்ரோக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோக்கும் நான் கம்பேரிசன் போட தான் போறேன். வேற ஏதாவது போனுக்கு கம்பேரிசன் வேணுமா, இல்ல குறிப்பிட்டு கேமரா ரிவ்யூ இல்ல கேமிங் ரிவ்யூ இது மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். சோ இந்த வீடியோ மூலமா ரியல்மி 3 ப்ரோ பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ரியல்மி 3 ப்ரோ வாங்கணும், ஒரு 14,000 ரூபாய்க்குள்ள நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படின்றத அவங்களும் பார்த்துட்டு வாங்கட்டும். இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் பத்தி தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஃபோன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஃபோன் பத்தி தான் ரெட்மி 7. அடுத்து இந்த வீடியோ தான். அடுத்த வீடியோல ரெட்மி 7 பத்தி பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.